அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வேல்வழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாருமே யாராவது வந்து என் பிரச்சனைய தீர்க்க மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. டாரோ ரீடிங் அப்படிங்கிறது ஏதோ மந்திரம் போட்டு அடுத்தவன் மனசை படிக்கிற வேலை இல்லைங்க. அது உங்க எனர்ஜிய சூழலை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. இது ஒரு ஜெனரல் ரீடிங் மட்டும்தான். அதனால எல்லாருக்கும் இது அப்படியே பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில, அதாவது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் ரீடிங், பெய்டு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். அதுக்கான நம்பர் வந்து ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப்புக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ நிதானமா மூச்சை இழுத்து விட்டு உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு பைலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹைக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் அது போய் சேரட்டும். நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மர்மமே விலக போகுதுங்க. ஃபைல் 1 உங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பையில தேர்ந்தெடுத்த நீங்க காதல்ல ஏதோ மாயாஜால படத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அடடா, நீங்க செலக்ட் பண்ண கார்ட்ஸை பார்த்தாலே தெரியுது அங்க ஏதோ பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த 3 கார்டு விழுந்திருக்குன்னா அங்க ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்க பார்ட்னர் எதையோ மறைக்கிறாங்க, இல்ல நீங்க தான் எதையோ கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததா எம்பரர் கார்டு வந்திருக்கு. இது ஒரு அதிகாரமான, ஒரு பிடிவாதமான ஆளை குறிக்கிற கார்டு. அந்த தேர்ட் பார்ட்டி ஏதோ அந்தஸ்துல இருக்கிறாங்க, இல்லனா அவங்க கிட்ட அந்த நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற கெத்து இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி உண்மையை பேசுறது எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான். குயின் ஆஃப் பென்டகல்ஸ் இங்க இருக்கிறத பார்த்தா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து பணத்துக்காகவோ இல்லனா சொத்துக்காகவோ தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு புரியுது. அவங்க ரொம்ப பிராக்டிக்கல். அதாவது அவங்களுக்கு காதலை விட கார் தான் முக்கியம். நீங்க அன்பை தேடிட்டு இருக்கீங்க, அங்க அவங்க அக்கவுண்ட் பேலன்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி சீக்கிரமா விலக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எம்பரர் கொடுக்கிற வசதி ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா கவலைப்படாதீங்க, எம்பரர் ஒரு கட்டத்துல தன்னோட அதிகாரத்தை அந்த குயின் கிட்டையே காமிக்க ஆரம்பிப்பாரு. அந்த நேரத்துல சண்டை வரும். அப்பதான் அந்த குயின் ஆஃப் பென்டகல்ஸ் தன்னோட பேக் பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. இப்போதைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா அவங்க கழண்டு விழற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு லூசு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது உங்க பார்ட்னர் அதை கவனிப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அமைதியா இருக்கணும். நீங்க அவங்கள விட அவசரப்பட்டா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. அந்த தேர்ட் பார்ட்டி வெளியே போறதுக்கு இன்னும் ஒரு 3 to 6 months ஆகலாம். அது வரைக்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க, அவங்க பின்னாடி சேஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற அந்த எம்பரர் குணத்தை நீங்க மாத்த முடியாது. சோ அந்த இடத்த காலி பண்றதுக்கு நீங்க வழிவிடணும். அந்த 3ஆம் நபரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டுக்காம இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க காணாம போவாங்க. மேஜிக் மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பிச்சா தானாவே அந்த தேர்ட் பார்ட்டி எரிச்சல் அடைவாங்க. எரிச்சல் அடைஞ்சா அவங்க சண்டை போட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ நீங்க குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை மட்டும்தான். அந்த எம்பரர் கேரக்டரை நீங்க வளைக்க முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்ட் பார்ட்டி ஒரு தற்காலிகமான இடைவெளிக்கு வந்திருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? சோ பெர்மனண்டா யாருமே ஒரு மந்தமான உறவுல இருக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த மாதிரிதான். அதனால இப்போதைக்கு அமைதியா கவனிங்க. உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் 444 ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுது. பாசிட்டிவா நினைங்க, அது நடக்கும். நீங்க நீங்களாவே இருங்க. யாரும் உங்க வாழ்க்கைய மாத்த முடியாது. உங்களுக்கான வெற்றி நிச்சயம், ஆனா பொறுமை அவசியம். ஓகேங்களா? 444 என்ன சொல்லுதுன்னா நிலைத்தன்மை, அப்புறம் மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுது. உங்களுக்கான அஃபர்மேஷன், நான் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன். தேவையில்லாத நபர்கள் என் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகுவார்கள். ஆல் தி பெஸ்ட். ஃபைல் 2 உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸை பார்த்திருப்பீங்க. இந்த பையில எடுத்த உங்களுக்கு போட்டி போட ஆட்கள் அதிகமா இருக்காங்க போல இருக்கே.
கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. உங்க பார்ட்னர் ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி நினைப்பு. ஆனா அந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, அங்க ஒரு புது நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு புது எனர்ஜியோட ரொம்ப கலகலப்பா அந்த பார்ட்னரை சுத்தி வராங்க. 6 ஆஃப் வான்ஸ் கார்டு எதை குறிக்குதுன்னா, அந்த தேர்ட் பார்ட்டியை தான், அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி தான் ஜெயிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வெற்றியாளர்னு அவங்களே அவங்களுக்கு கிரீடம் கூட சூட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி உண்மையான அன்பு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு பார்ட்னரோட கிங் ஸ்டேட்டஸ் தான் பிடிச்சிருக்கு. பார்ட்னர் கிட்ட இருக்கிற அந்த பணத்தையோ புகழையோ வச்சு இவங்க லாபம் தேட பாக்குறாங்க. ஆனா பார்ட்னருக்கு இப்போ ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் அந்த தேர்ட் பார்ட்டிய கூட வச்சிருக்காங்க. இவங்க எப்போ விலகுவாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த தேர்ட் பார்ட்டி பார்ட்னரோட பணத்தை இல்லைன்னா புகழை தின்னு முடிச்சதுக்கு அப்புறமா கலந்துக்குவாங்க. இந்த 6 ஆஃப் வான்ஸ் கார்டு சீக்கிரமே அவங்க தோல்வியையும் அதை குறிக்குதுங்க. இப்போதைக்கு அந்த தேர்ட் பார்ட்டி தான் ராஜாவா இருக்கலாம். ஆனா அது ஒரு காகித கிரீடம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட்னர் ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்ணுவாங்க யார் நமக்கு உண்மையானவங்க அப்படிங்கிறத. அந்த தேர்ட் பார்ட்டி போடுற அந்த வெற்றி ஆட்டம் சீக்கிரமே உங்க பார்ட்னருக்கு போர் அடிக்கும். நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, அவங்க பண்ற கூத்த பார்க்க மட்டும் செஞ்சா போதும். இங்க காலம்தான் பதில் சொல்லும். அந்த தேர்ட் பார்ட்டி கிளம்புறதுக்கு அதிகபட்சம் 2 இல்லைன்னா 3 மாசம்தான். அந்த நேரம் வரும்போது பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. அப்போ நீங்க ரொம்ப ஸ்டைலா வெல்கம் சொல்லணும். எந்த காலத்திலையும் நீங்க அவங்க முன்னாடி போய் சண்டை போடாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. அந்த தேர்ட் பார்ட்டி மேல கோவப்படாதீங்க, பரிதாபமும் படுங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியல அவங்க எதை தேடி ஓடுறாங்க அப்படிங்கிறத. நீங்க உங்களை மேம்படுத்திக்கோங்க. அவங்க உங்களை விட சிறந்தவர்னு நினைச்சா தாராளமா விட்டுடுங்க. ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு சர்க்கஸ் காமெடி பீஸ் அப்படின்னு பார்ட்னருக்கு சீக்கிரமா புரிய போகுது. நீங்களா இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். சோ கூலா இருங்க, காஃபி குடிங்க. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777. உங்க உள்ளுணர்வு சொல்றது சரிதான் அப்படிங்கிறத சொல்லும். நீங்க வெற்றி பெற போறீங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எந்த குழப்பமும் வேண்டாம். அடுத்த 3 மாசத்துல நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வெற்றி அப்புறம் ஒரு ஆன்மீக வளர்ச்சியை குறிக்குது. உங்களுக்கான அஃபர்மேஷன், என் வாழ்வில் எது தேவையோ அது என்னை தேடி வரும். மற்றவர்களின் வெற்றியும் தோல்வியும் என் நிம்மதியை பாதிக்காது. ஓகேங்களா? இது கமெண்ட் கூட பண்ணலாம். பைல் 3 உங்களுடைய பைல பார்த்திருப்பீங்க, அதாவது கார்ட்ஸை பார்த்திருப்பீங்க. பழைய ஞாபகங்கள்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கே. 5 ஆஃப் கப்ஸ் வந்தாலே அங்க ஏதோ இழப்பு, ஏதோ வருத்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தேர்ட் பார்ட்டி இப்போ ஒரு பெரிய அழுக சீனு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் குயின் ஆஃப் கப்ஸ் நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பார்ட்னரை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதாவது நான் உன்னை விட்டு போயிருவேன் அப்படின்னு டயலாக் விடுறது. ஆனா அந்த பார்ட்னர் கூட இருக்கிற அந்த 9 ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பார்ட்னர் இப்போ ரொம்ப டிஃபென்சிவா இருக்காங்க. அதாவது யாரையும் நம்புறதுக்கு பயப்படுறாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது இந்த மூன்றாம் நபர் உங்க பார்ட்னரோட பழைய கஷ்டங்களை வச்சு விளையாடுறாங்க. இது ஒரு டாக்ஸிக்கான உறவு அப்படிங்கறதான் சொல்லலாம். ஆனா பார்ட்னர் இந்த தேர்ட் பார்ட்டிய சீக்கிரமா தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பண்ற டிராமா பார்ட்னருக்கு வெறுப்பு வந்தாச்சு. நீங்க ரொம்ப அமைதியா அவங்கள கவனிச்சுட்டு இருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். இந்த தேர்ட் பார்ட்டி நீங்க வந்தா அவங்க இடம் காலி ஆயிடும்னு பயப்படுறாங்க. அதனாலதான் இவ்வளவு டிராமா. அந்த மூன்றாம் நபர் எப்போ விலகுவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க பார்ட்னர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது அவங்க அந்த டிராமா பிடிக்காம கத்த ஆரம்பிக்கும் போது அவங்க கிளம்பிடுவாங்க. நீங்க எமோஷனலா அவங்கள பிடிச்சு இழுக்காதீங்க. அவங்களுக்கு அந்த டிராமா பிடிக்கலன்னா அவங்களே வெளியே வருவாங்க. அந்த 9 ஆஃப் வான்ஸ் சொல்றது இதுதான். உங்க பார்ட்னர் தன்னைத்தானே பாதுகாக்க கத்துக்கிட்டாங்க. சோ இனிமே அந்த மூன்றாம் நபரோட எமோஷனல் பிளாக்மெயில் வேலை செய்யாது. கூடிய சீக்கிரமா ஒரு பெரிய சண்டை வரப்போகுதுங்க. அந்த சண்டையில அந்த மூன்றாம் நபரோட உண்மையான முகம் தெரிஞ்சிடும். அப்போ அவங்களே விலகிடுவாங்க. புரியுது?
கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், பொறுமையா இருங்க. குயின் ஆஃப் கப்ஸ் நீங்க, ஓகேங்களா? உங்க அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு, அதை தகுதியான இடத்துல கொடுங்க. இப்போ உங்க பார்ட்னருக்கு ஒரு பாடம் தேவைப்படுது. அந்த பாடம் அந்த 3ஆம் நபர் மூலமா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி. சோ அதை தடுக்காதீங்க. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 ஒரு புதிய ஆரம்பம் காத்துட்டு இருக்கு. பழையதை விட்டுட்டு புதுசுக்கு தயாராகுங்க. எல்லாமே நன்மைக்கே. நீங்க ஒரு அழகான மாற்றத்தை பார்க்க போறீங்க. சோ ஏஞ்சல் நம்பர் 1111 உங்களுக்கான அஃபர்மேஷன்: நான் என் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பேன். பழைய காயங்கள் ஆறி புதிய அன்பு என் வாழ்வில் மலர்கிறது. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது ஏதோ கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. டாரோ அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். உங்க வாழ்க்கைய மாற்ற வேண்டியது நீங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க அனுபவங்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தேவிகா.